வாங்க. பேரை விட்டெல்லாம் உங்களை கூப்பிடணுமா? ஒன்று சொல்கிறேன், ஒரு விஷயம் பிடிக்கல ஒரு தடவை சொன்னால் திரும்ப திரும்ப அதை தவறு செய்யவே கூடாது. அது தேவையில்லாத கோபத்தையும் எரிச்சலையும் கலப்போம். அப்படி செய்யவே கூடாது. எங்களுக்கு என் வாழ்க்கையில் ஒரு முறை தான் சொன்னார், அன்னைக்கு கீழ்ப்படிஞ்சேன், நல்லா இருக்கிறேன், ஒன்றும் கெட்டு போல. முன்னாடி வா முன்னாடி வான்னு வேசார்படியில் கூப்பிட்டாரு. முன்னாடி வந்தேன், முன்னாடி நிற்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சரி, இன்றைக்கு நாம் தொடர்ந்து வெள்ளிக்கிழமையில நாம் சரீரமாகிய வீட்டை பார்த்து கொண்டிருந்தோம். கடந்த வாரத்தில் விசுவாசமாகிய சுவரை பார்த்தோம். விசுவாசமாகிய சுவரை பார்த்தோம். ஒரு வீட்டுக்கு சுவர் ரொம்ப முக்கியம். அதை எடுத்து அந்த சில வார்த்தைகள் மாத்திரம் சும்மா ஒரு கிளான்ஸில் பார்த்துட்டு செகண்ட் பாயிண்ட்டாக நம்ம போகிறோம். ஸோ இந்த வீட்டுக்கு தண்ணியினால் பிரச்சனை வரும். இந்த வீட்டுக்கு என்ன பிரச்சனை வரும்? நெருப்புனால பிரச்சனை வரும். இயந்திரங்களை கொண்டு வந்து கூட என்ன பண்ணலாம், அந்த வீட்டுக்கு விரோதமாக இடிப்பாங்க. பிறகு அந்த வீடு என்ன செய்யும்? வீக்காக இருக்கக்கூடாது. அந்த வீடு எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படிலாம் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா இல்லையா? ஓகேப்பா. இல்லை மீன்ஸ் அதுலேருந்து கொண்டு வந்தோம். அப்போ அந்த வீடு எப்படி இருக்கணும்? பலமாக இருக்கணும். அது இன்னைக்கு பார்க்க போகிறோம். பொன் அக்கினியினால் சோதிக்கப்படுறது போல உங்கள் விசுவாசத்தை கூட என்ன செய்யும்? சோதனைகள் வரும். அதில் நிலைக்கும் போது புகழ்ச்சி, கனம், மகிமை, சொல்லுங்க, எதெல்லாம் வரும்? பிரைஸ், ஹானர், க்ளோரி, இது எல்லாமே கிடைக்கும். எல்லாருக்குமே இது கிடைக்கிறது இல்லை. சிலருக்கு மட்டும், சிலர் புகழ்வாங்க, சிலருக்கு மரியாதைகள் கிடைக்கும். எங்களுக்கு இந்த மரியாதைகள் கிடைக்குதுன்னா சும்மா கிடைக்கல, நாங்கள் விசுவாசத்தில் வாழ்கிறோம். விசுவாசத்தை நாங்கள் என்ன செய்கிறோம் சொல்லுங்கம்மா? நாங்கள் தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இன்னைக்கு அதான் செய்தி. அநேகர் விசுவாசத்தை பேசலாம். இன்னைக்கு அதுதான் இந்த நாள் கான்செப்ட். இந்த நாள் தலைப்பு என்ன அப்படின்னா, நிறைய பேர் சொல்லலாம், நான் கடந்த வாரம் சொன்னது போல நானும் கூட விசுவாசி தான், நாங்களும் விசுவாசிக்கிறோம் தான் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு பேரும் விசுவாசி தான், உங்களுக்கு பேரும் விசுவாசி தான். அல்லேலூயா. ஆனா விசுவாசத்தை பேசுறதுக்கும் அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல என்ன பண்ணுவாங்க? விசுவாசத்தை அந்தந்த சூழ்நிலைகளுக்கு பயன்படுத்தி பிராக்டிக்கலா பிராக்டிஸ் பண்றது அப்படிங்கிறது தெரியுமா? அதுலதான் நீங்க யாருன்னு தெரியும். அல்லேலூயா சொல்லுவோம். இப்போ இங்க இடத்துல 4 சுவர் இருக்கா இல்லையா? 1 2 3 என்ன இருக்கு? 4 சுவர் இருக்கு. காத்தடிச்சதுன்னா இந்த சுவர் என்ன செய்யுது? தடுக்குது, தாங்குது. சொல்ல என்ன செய்யுது? அதுக்குதான் எபிரேயர் அதை படிச்சுட்டு வரும். எபேசியர் படிங்க. கணேஷ் இப்ப படிங்க. போலாங்க நெய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாக எல்லாம் மேலாங்க விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். அல்லேலூயா. தெலுங்குல அந்த தெலுங்கு பைபிளே இல்லையா? பிரச்சனை இல்லை, விட்டுருவோம். கவனிங்க, விசுவாசம் ஒரு கேடகமா இருக்கு, ஷீல்டா இருக்கு, தடுக்கிறதா இருக்கு. விசுவாசம் எப்படி இருக்குது? தடுக்கிறதா இருக்கு. கவனிச்சுக்கோங்க. விசுவாசம் என்ன செய்யுது? தடுக்கிறதா இருக்குது. காற்றடிக்குது, மத்தையில படிச்சோம். மழை பெய்யுது, வெள்ளம் வருது, அதெல்லாம் வீட்டுக்குள்ள வராதபடிக்கு இந்த சுவர், இந்த விசுவாசம் என்ன செய்யுது? அதையெல்லாம் தடை செய்கிறது. அல்லேலூயா. அப்போ நமக்கு பிரச்சனைகள் வரும், நமக்கு போராட்டங்கள் வரும், நமக்கு குறைவுகள் வரும், கஷ்டங்கள் வரும், எல்லாமே வரும். ஆனா வந்தா உங்க விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு உங்க பிரச்சனைகள் உங்களை அணுகாதபடிக்கு உங்கள் விசுவாசத்தினால் வசனம் சொல்லுகிறது, நீதிமான் பிழைப்பான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க விசுவாசத்துலதான் நீங்க பிழைப்பீங்க. ரைட்? அப்போ இன்னைக்கு நம்ம என்ன சொன்னோம்னா, எபிரேயர் 11:1 படிங்க. எபிரேயர் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளுடைய நிச்சயமா இருக்கிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்பிக்கையை விட ஹோப், அதை விட ஃபெய்த் ரொம்ப பெருசு. ஹோப்புக்கு ஃபெய்த்துக்கு என்ன வித்தியாசம்? இப்ப என்ன போட்டிருக்கு? விசுவாசம் நம்பிக்கை ஒரே இடத்துல இருக்கு. என்ன சொல்றாரு? விசுவாசமானது நம்பப்பட உறுதியும் நிச்சயமா இருக்கு. நம்பப்படுகிறவைகளுக்கு மேல
எவ்வளவு கான்பிடென்ட் இருக்கோ அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. சரி, இப்ப வருகிறேன். அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? எனக்கு விசுவாசம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். யாக்கோபுக்கு வாங்க. ஒருவன் எனக்கு விசுவாசம் இருக்கு என்று சொல்லி அதை தன் கிரியையினாலே காண்பிக்காவிட்டால், போன வாரம் படிச்சோம், அவன் விசுவாசம் என்னவா இருக்கிறது? செத்ததா இருக்கிறது. பொய் இல்ல, செத்ததா இருக்கிறது. எடுத்து வாசியுங்கள். யாக்கோபு படிக்கலையா? யாக்கோபு படிக்கலையா? யாக்கோபு 4ஆம் அதிகாரத்துல பாருங்க. நோட்ஸ் வசனம் நோட் பண்ணல, ஆனா படிச்சாங்க. கணேஷ் தம்பி படிச்சாரு. படிங்க. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்குமே. படிப்பாவா, ரெஃபரன்ஸ் சொல்லுப்பா. 2:17 எடுத்துக்கோங்க. அப்புறம் உனக்கு விசுவாசம் உண்டு, அதை அதை எனக்கு கிரிகளினாலே காண்பி என்பானே. போதும், வானத்து தேவையில்லை. இன்னைக்கு நமக்கு விசுவாசம் இருக்கு, ஆனா அந்த விசுவாசத்தை நாம எப்படி மற்றவர்களுக்கு ப்ரூவ் பண்ண முடியும்? சொல்லுங்க, எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? கிரியையினாலதான். நீங்க எவ்வளோ நல்ல விசுவாசி அப்படிங்கறத என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் கேட்கிறாரு, இதை செய்ய எனக்கு வல்லமை என்று நீ என்ன செய்யற? விசுவாசிக்கிறாயான்னு கேட்கிற. ஆப்போசிட்ல இருந்து பதில் வருது, ஆமா ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னும் போது அங்க அற்புதம் நடக்குது. அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மரியாதை பார்த்து சொன்னாரு, 4 நாளுக்கு முன்னாடி வந்திருந்தா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான்னு சொல்றல, இவ்வளவு விசுவாசம் இருக்குல்ல, நான் அடுத்தது போறேன், 4 நாளுக்கு முன்னாடி இல்ல, 4 நாள் லேட்டா வந்திருக்கிறேன், இப்பவும் மரணத்திற்கு ஏதுவான வியாதியா இருக்கிறவனை சுகமாக்குறதுக்கு முடியும்னு நினைக்கிற நீ, மரிச்சவனையும் நான் உயிரோடு எழுப்பும்படி உன் விசுவாசம் உனக்கு பெருசா இருக்கா? ஒரு அம்மா பார்த்து சொன்னார், கானானிய ஸ்திரியை பார்த்து, படிங்க அந்த வசனத்தை படிங்க. ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. அந்த வார்த்தையை படிங்க. எங்க இருக்கு? எங்க இருக்கு பாச்சிட்டு? எடுங்க படிங்க. என் பைபிள் இங்க இல்ல, எனக்கு ஒரு பைபிள் டக்குன்னு எடுத்துட்டு வாங்க. அதுல பாருமா பைபிள் இருக்கா? எடுத்துட்டீங்களா? அது படி. அவ்வளவு சின்னது, கொஞ்சம் கஷ்டம். அதுல இருக்கா பாருங்க பைபிள். அதுதானப்பா கானானிய ஸ்திரீ, உன்னுடைய விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுதுன்னு சொல்றாரு பாரு. நானே எடுத்துறேன். நீங்க கானானிய லூக்கால தேடுங்க, நான் மத்தேயுல தேடுறேன். எவ்வளோ ஃபேமஸான ஒரு அதிகாரம் விஷயம், அதை போய் நீங்க தேடுறீங்களே. சின்ன தம்பி, ரெஃபரன்ஸ் இல்லாம நான் சொல்றேன், அப்படியே நம்பலாம். நீங்க இருந்தாலும் சில விஷயங்களை நீங்க என்ன பண்ணணும், சொல்லும் போது எடுத்து கொடுக்கணும். அந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அந்த ஸ்திரீ அவளை ஓயாமல் தொல்லை எடுத்துட்டேன். மத்தேயு 15:28 படிங்க. அதான் சொன்னேன், ஆண்டவர் கைவிட மாட்டார், விட்டு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன விட்டு கொடுக்கல பத்தியா? நான் பாஸ்டர் இவரு வசனம் தெரியல அப்படின்றாங்களே. படிங்கம்மா. பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, ஏன் இப்போ நம்ம விரும்புறபடி நமக்கு நடக்கல? இப்ப சொல்லுங்கப்பா, பிரச்சனை வாங்க. இல்ல, நான் சொன்னேன், ஆனா அந்த வார்த்தை நீங்க மறந்துருக்கலாம். சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க. எந்த அளவுக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் கிரியை நடக்கும். உங்க விசுவாசத்தினுடைய அளவு இவ்வளவுதான், அதனாலதான் அங்க என்ன நடக்கல? மேட்ரு. அல்லேலூயா. மேட்ரு தான். நம்பினால். இன்னைக்கு எங்க வீட்டுல கூட எங்க மச்சானுடைய பசங்க 2 பேர் சத்தம் கேட்கும் போது நான் கொஞ்ச நேரம் கட்டில படுத்துட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் ரொம்ப பிரமிப்பாவும் வருது. நான் பார்த்து ஒரு 13, 14, 13 வருடங்கள் நான் பார்த்து, அதுக்கு முன்னாடியோட டிராவல் பண்ணலாம். 2007, இந்த 27 வந்தா 20 வருஷம் ஆக போகுது. அவங்களுக்கு எத்தனை வருஷம் ஆக போகுது? எங்க மச்சான கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆக போகுது. லைட். ஒரு வாலிபான பிள்ளைங்க இருக்கணும், அவன் ஃப்ரெண்ட்ஸ் பசங்க எல்லாமே பெரியவங்களாம். ஆனா 2 கை குழந்தைங்க எங்க வீட்டுல கச்சா மச்சான்னு சத்தம் கேட்குது. நான் படுத்துட்டு யோசிக்கிறேன், என்ன ஆண்டவரே நீங்க. அல்லேலூயா. புரியுதுங்களா நான் சொல்றது?
நான் அவர் வீட்டுல ஜெபிக்க ஒவ்வொரு மாசம் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதிக்கணுமே, ஐயோ மாசம் மாசம் எனக்கு கனப்படுத்துறாங்களே என்னன்னு சொல்லி ஜெபம் பண்ண. ஒவ்வொரு மாசமும் என்ன போன் பண்ணி கூப்பிட்டுருவாரு, வாங்க வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க அப்படின்னுவாரு. போவோம். அப்போ ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்ன சும்மானா வந்துக்குதோ அப்படின்னு ஜெபம் பண்ணுவேன். இன்னைக்கு உண்மையாவே 2 குழந்தைகளோட சத்தம், அச்சாலே அச்சாலே அச்சாலேன்னு உயிரை விடுறான் அவன். புரியுதுங்களா? இங்க பார்த்து சொல்றாரு, உன் விசுவாசம் உனக்கு பெரியது, நீ விரும்புகிறபடி. அப்ப எவ்வளவு பெருசா எதிர்பார்க்கறீங்களோ அப்போ உங்க விசுவாசம் எப்படி இருக்கணும்? அவ்வளவு பெருசா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோம். அதுக்குதான் சொன்னேன், வாயின் வார்த்தைக்கும் இருதயத்துக்கும் சம்பந்தம் இருக்கணும். வாயின் வார்த்தைக்கு இருதயத்துக்கு என்ன இருக்கணும்? ஆண்டவர் சொன்னார், நீ வாயால பேசுற, ஆனா உன் இருதயம் தூரமா இருக்குன்னு சொல்லுவார். சொல்லுங்க, இந்த ஜனங்கள் என்ன வாயினால் என்ன பண்ணுகிறார்கள், ஆனா இருதயம் எங்க இருக்கு? இப்ப நீங்க எனக்கு வந்து என்ன சொல்லலாம், எனக்கு விசுவாசம் இருக்கு, விசுவாசம் இருக்குன்னா காட்டியாத. அல்லேலூயா. இன்னொன்னு சொல்றேன் பாரு, இதுதான் உண்மையான கருத்து. இப்ப இந்த சுவர் 4 சுவர் இருக்கு நான் சொன்னேன், இங்க சுவர் இருக்கா இல்லையா? சுவர் இருக்கா இல்லையா? அங்க இருக்கா இல்லையா? யாராவது போய் தட்டுங்க. ஆமா, நிலவரி தட்டு, நல்லா தடவாதமா. அம்மா இங்க யாராவது தட்டுமா? தம்பி அங்க தட்டுப்பா. உண்மையா சுவர் இருக்கா இல்லையா? நான் வந்து உங்களை உங்க மனசுல இங்க சுவர் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றேன். நான் என்ன சொல்றேன் சொல்லுங்களே, உங்க மனசுக்குள்ள நீங்க என்ன நினைச்சுக்கோங்க, இங்க சுவர் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்கன்ற. நினைச்சுக்கிட்டா இங்க சுவர் வந்துருமா? சொல்லுப்பா. நான் நினைச்சேன் இங்க என்ன இருக்கு, மழை பெய்யும் போது இங்க சுவர் இருக்கிற மாதிரி நான் நினைச்சுக்கிறேன், இங்க சுவர் இருக்கு சுவர் இருக்குன்னா வாயில சொல்லுவாங்களே, சொல்லிட்டேன். அப்ப இங்க சுவர் இருக்குமா? மழை பெஞ்சாலோ காத்தடிச்சாலோ வெயில் அடிச்சாலும் எங்க வரும்? சொல்ல மாட்டீங்களப்பா. சுவர் இருந்தாதான், சொல்லுங்க, சுவர் இருந்தாதான். தமிழ்ல பழமொழி இருக்கு, சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும், பெயிண்ட் பண்ண முடியும். சுவர் இல்லாத இடத்தில் போய் என்ன செய்ய முடியாது. நான் இங்க ஒரு படம் வரைகிறேன் அப்படின்னு வரைந்தால் எதுவும் சொல்லுங்க, அதாவது முடியாது. உண்மையான ஒரு சுவர் இருந்தாதான் ஆப்போசிட்ல இருந்து ஏதாவது கல்லு விழுந்தாலோ ஏதாவது வெயில் அடிச்சாலோ மழை பெஞ்சாலோ இந்த சுவர் தடுக்கும். இன்னைக்கு உங்க விசுவாசம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு உங்க விசுவாசம் உண்மையா இருந்தாதான் உங்க பிரச்சனையில எல்லாம் அந்த விசுவாசம் தடுக்கும். நீங்களே உங்களை ஏமாத்திக்கிட்டு எனக்கு விசுவாசம் இருக்கு, நான் எனக்கு விசுவாசம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு அடி வாங்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நனைஞ்சிங்கன்னா என்ன அர்த்தம்? இப்படி சொல்லலாம், சுவரை விட கொடை எடுத்துன்னு போறான்னு வச்சுக்கோங்க. மழை வரும்போது கொடை எடுத்துன்னு போறாங்க, கொடையே இல்ல, என் கையில் கொடை இருக்கிறது, என் கையில் நினைச்சாங்க இவங்களாம் தீவட்டி இருக்குன்னு எல்லார் கையும் வெறும் கையில. அங்க இருந்து பார்த்தேன், சொன்னேன் ஜோசப், ஒரு குச்சியை கூட வச்சுக்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன இல்ல, கையை எல்லாரும் வச்சுக்கிறான். 10 பேரும், இங்க 5 பேர் இங்க 5 பேர். உடனே இவர்கள் எல்லாம் புத்தி இல்லாத ஸ்திரீகள் இவர்கள். நான் சொன்னேன் மொத்த கூட்டமும் புத்தி இல்லாத கூட்டம் தான். காமெடி பண்ணேன். ஒருத்தர் கையில என்ன இல்ல, குச்சி வச்சு நிக்கிற மாதிரி நிக்கிறாங்க, ஆனா கையில என்ன இல்ல. பசங்க எல்லாம் கற்பனையில நினைச்சுப்பாங்களா, அந்த அக்காங்க கையில எல்லாம் என்ன இருக்கு, குச்சி இருக்கு. எனக்கு இந்த செய்திக்கு நேரத்தை கண்டென்ட் கிடைச்சிருச்சு. அவங்க எல்லாம் எப்படி வச்சிருந்தாங்க, இந்த பக்கம் 5 பேர் இப்படியா என்கிட்ட வந்து கேட்டாங்க, அண்ணா என்னன்னா பண்றது, நாங்க 10 கண்ணிக்கா நடிக்க போறோம், நாங்க என்னன்னா எப்படின்னா நிக்கிறது, ஏமா குச்சியா வச்சுக்கிற மாதிரி நில்லுங்கம்மான்னு வெறும் கையை வச்சு காமிச்சேன் பாருங்க. ஒருத்தருக்கு தான் சொன்னேன், ஆனா 10 பேரும் கையில குச்சி மாதிரி நிக்கிறான். அப்போ அவ்வளவு சீக்கிரம் மெசேஜ் என்ன பண்ணிடுச்சு, ஏய் இப்படி ஏய் சொல்றேன். வாயில சொல்றதுனால இங்க ஒரு சுவர் என்ன செய்ய போறது இல்ல, உருவாக போறது இல்ல. வசனம் சொல்லுகிறது, உங்கள் விசுவாசம் மாயமற்றதாய், உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. உங்கள் விசுவாசம் எப்படி இருக்குன்னா, எபிரேயர் 11:6 ஒருத்தர் படிங்க. எபிரேயர் 11:6 படிங்க. லிசன், கொஞ்சம் சீக்கிரமா. தேவன் தேவனை தேடுகிறவன் அவர் ஒன்றென்றும் தம்மை தேடுகிறவனுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்புறம்
இப்ப நான் சொன்னேன், விசுவாசம் என்பது வெறும் வார்த்தையில சொல்றது இல்ல. லிசன், என்ன கவனிங்க. இங்க சுவர் இருக்குதுன்னு நானா வாயால இமேஜ் பண்ணிக்கிறது. என்ன பண்றது? இமேஜ் பண்ணிக்கிறது இல்ல, உண்மையாகவே சுவரை கட்டுவதுதான் விசுவாசம். அல்லேலூயா சொல்லுவோம். எப்படி எப்படி என்ன செய்யணும்? என்ன ஒரு கடவுள் மேல நம்பிக்கை இல்லையா? இங்க ஒரு சுவர் இருக்குன்னு சொல்லிக்கோ, அப்ப காத்து வர. அப்படி இல்லை, அதுக்கு பேர் விசுவாசம் இல்ல. இன்னைக்கு நான் சொல்றேன், நம்மளுடைய பில்டப் உள்டாகலாம் கத்தர் வந்து மசிய மாட்டார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்னது சொல்லுங்கப்பா, பில்டப் பண்ணும் தெரியுமா? உங்க அப்பா யார் தெரியுமா? அப்பா அடிச்சா ஓடுருவாரு, ஆனா பையன் பில்டப் பண்ணுவான் மாதிரியா? அந்த மாதிரி எங்க அப்பா யாரு தெரியுமா? யாரு கூட பேசிட்டு இருந்தான், நானும் பெண்ணியல் கூட பேசிட்டு, அண்ணன் யார் தெரியுமா? அண்ணனை போய் வெளியே நானும் பேசிட்டு இருந்தேன். கவனிங்க, விசுவாசத்தை நடைமுறையில நீங்கள் காண்பிக்க தயவு செய்து கற்றுக்கொள்ளுங்க. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க, என்ன செய்யுங்க? விசுவாசத்தை என்ன செய்யுங்க? பிராக்டிக்கல் லைஃப்ல வாயில பேசிக்கிட்டு இருக்காதீங்க. தயவு செய்து வாயில பேசாதீங்க. ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை ஒரு நாள், இந்த புள்ள எவ்வளோ வாயால பேசுது தெரியுமா என் மேல, இல்லை 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 இல்லை. விசுவாசம் என்பது அது செயலில காட்டுகிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருப்பார். அது நோவாவாக இருக்கட்டும், அது ஆபிரகாமாக இருக்கட்டும், அது சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகாவா இருக்கட்டும், அவங்க வெறும் வாயில சொல்லிக்கிட்டு இல்ல, ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் சொல்லுங்க, எரிகிற அக்னி சூளைக்கும் தப்புவிக்க போட்டா நிரூபிப்பியா? போடு பார்க்கலாம். போட்டா நெருப்பும் ஒண்ணு பண்ணல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, ராஜாவும் ஒண்ணு பண்ணல. நெருப்பு தானே உங்களை எரிக்கல. இந்த பாரு, கத்தி எடுத்துன்னு வந்து உங்களை குத்துறேன், தலையை வெட்டுறேன்னா செத்து போயிருப்பான். இல்ல கவனிங்கம்மா, ராஜா முன்னாடி சவால் பேசுறாங்க. ராஜாவே, நீர் நிறுத்தின இந்த பொற்சிலையை நாங்கள் என்ன செய்வதில்லை? வணங்குவதில்லை. ஆகையினால எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறான். இப்ப ராஜா என்ன பண்ணலாம்? நெருப்பு தாண்டா அவங்களை காப்பாத்துச்சு, என் கையில இருந்து உங்களை எவன்டா காப்பாத்துவான்னு தெரிஞ்சிருக்கலாம். பக்கத்துல சொல்லுங்க, நெருப்பும் ஒண்ணு சொல்லல, நெருப்பும் ஒண்ணு பண்ணல, ராஜாவும் ஒண்ணு பண்ணல. ஏன்னா அவங்க கர்த்தர் மேல அவ்வளவு வைராக்கியமா விசுவாசமா இருந்தாங்க. அல்லேலூயா. அதேதான் எதுக்கு ஆண்டவருக்கு ஆபிரகாமை பிடிக்கும்? திரும்ப திரும்ப சொல்லுங்க, ஏன் அவன் இந்த மனுஷன் மேல இவ்வளவு அன்பு ஆண்டவருக்கு? ஏன் ஆண்டவர் இவ்வளவு உயர்த்தினார்னா, முன்ன பின்ன தெரியாத ஊருக்கு கிளம்பிடான்னா கிளம்பிட்டாரு. சொல்லுங்க சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, பக்கத்துல பசங்க, முன்ன பின்ன தெரியாத ஊருக்கு கிளம்பிடானா, அவங்க சொந்த ஊர்ல மொசொப்பத்தோமியாவில ஊர் என்கிற கல்தேர் தேசத்துல செல்வமா செழிப்பா பயங்கரமா வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு மனுஷன் தான். வசனம் சொல்லுது, அவருடைய ஆஸ்திய பூமி என்ன செய்ய முடியலையா? தாங்க முடியல. ஏற்கனவே அவர் சீமானாதான் இருந்தார், ஒன்னும் ஆனது அன்னாட காட்சி ஒன்னும் இல்லாத மனுஷனா இல்ல. ஆனா கர்த்தர் சொல்லிட்டாரு, அப்பா டென்ட்டை காலி பண்ணி கிளம்பு, நான் உனக்கு வேற ஒரு இடம் வச்சிருக்கிறேன், உனக்கு ஒரு ஊர் வச்சிருக்கிறவனைய. அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு போனாரு தெரியுமா? அதனாலதான் கர்த்தர் அவரை இப்ப வரைக்கும் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னை வரைக்கும் அந்த தேசத்தை எவனாலும் ஒண்ணுமே பண்ண முடியல. அல்லேலூயா. இப்ப படிச்சது நோவாவுக்கு படிச்சீங்க. இதனால் வரைக்கும் மழையே வந்ததில்லை. ஆனா ஒரு சத்தம் கேட்குது, மழை வரப்போகுது. கொப்பேறு மரத்துல தான் என்ன செய்யணும்? வேலையை செய்யணும். 300 முழம் நீளம், 60 முழம் அகலம், 30 முழம் உயரத்துல நீ என்ன செய்யணும்? செய்யணும்னு சொல்லிட்டா, இந்த மனுஷன் வசனம் சொல்லுது, அப்படியே செய்யறாரு. இதுவரைக்கும் காணாத மழையை நம்பினார் தெரியுமா? அதாவது காண்கிறதை நம்புவோமாகில் நாம் விசேஷித்து செய்கிறது என்ன? காணாததை நம்பி செய்வீங்கன்னா உங்க பேரு விசுவாசி. அப்படி ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? ஏதாவது ஒரு விஷயம் வரும் நடக்கும்னு நம்பி முன்னாடியே ப்ரிப்பேரா ஒரு மாதிரி ஆயத்தமா இருந்திருக்கீங்களா? சொல்லுங்க. நான் சமீபத்துல அந்த கிருபைன்னு ஒரு பாட்டு பாடுறாருல, அவருடைய ஷார்ட் பார்த்தேன். அவர் வேதநாய சாஸ்திரி பத்தி சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு ஜான் வெஸ்லி பத்தி ஒரு கதை தெரியும். இந்த கதை அதுக்கு இணையா இருந்துச்சு. அவர் ஒரு நாள் அரண்மனையில பாட சொன்னா அவர் பாடலையா. ஆண்டவர் தான் நான் பாடுவேன், ராஜாவை பாட மாட்டோன்னு வேலையை விட்டு துரத்திட்டாங்களா. ராஜா இல்ல, அப்போ வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. பிள்ளைங்களாம் சாப்பாடுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் தட்டு எடுத்துட்டு உட்கார சொல்லிக்கிட்டு, அப்பதான் எங்களுக்கு எங்க சபைக்கு ரொம்ப பிடிச்சமான ஃபேமஸான ஒரு பாட்டு இருக்கு, வாங்க உட்காருங்க, உங்களுக்கு யாருக்குமே தெரியாது, நான் பாடுறேன் வாங்க. எங்க பாஸ்டர் அம்மாவுடைய அம்மா பாடுவாங்க, நாங்களா பாடுவோம், சுகுணாக்கா பாடுவாங்க. அப்போ பாடினாராம், ஒரு பாட்டு பாடினாராம் தட்டு வச்சுக்கிட்டு. ராஜா அரண்மனை கேட்டிருக்கிறார், என்ன இன்னைக்கு பாட்டு சத்தம் கேட்கல, என்ன புகழ் இல்ல, வேதனா சாஸ்திரி வந்து உங்களை பாட மாட்டேன்ட்டாரு, அதனால அவர் வீட்டுக்கு என்ன பண்ணிட்டோம்? துரத்திட்டோம் அப்படின்னு சொன்னாங்களாம். சொன்ன உடனே
என்ன அந்த மனுஷன் இல்லாதனால இந்த அரண்மனை எப்படி இருக்குது, களை எழுந்திருக்கு, போய் அவரை போய் கூட்டு வாங்க அப்படின்னாங்களாம், சொன்னாராம். சரி கூட்டு வரேன்னு போனாங்களாம். போகும்போது சும்மா சொன்ன, ஏய் சும்மா போவாதீங்க, ராஜா கூப்பிடுற ஆளை எப்படி கூப்பிடணும். ஒரு ராஜா இன்வைட் பண்ற ஒரு ஆளை, இப்ப எங்களை இன்வைட் பண்றவங்க அநேகமா பழங்களோடும் இனிப்போடும் வராங்க, ஒரு பாஸ்டருக்கு மரியாதை கொடுக்கிறது. ராஜா கூப்பிடுற ஆள் எப்படி கூப்பிடணும், அவனுக்கு தேவையான சகல பழங்களும் சகல ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் பொண்ணெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இன்வைட் பண்ணுங்கடா ராஜா கூப்பிடு. கோச்சிட்டு போன மனுஷனை, பாட மாட்டேன்னு சொன்ன மனுஷனை ராஜா எப்படி கூப்பிடுறாரு, ஏன் தெரியுமா, அந்த மனுஷன் அங்க தட்டை வச்சுக்கிட்டு பாட்டு பாடுறாரு, அதுக்கு பேர் தான் விசுவாசம். அல்லேலூயா சொல்லுவோம். தட்டெல்லாம் எடுத்து வச்சு போய் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தூங்குங்கன்னு சொன்னா அதுக்கு பேர் விசுவாசம் இல்ல. எல்லாரும் தட்டு எடுத்துக்கோங்க, பாட்டு பாடுங்க அப்படின்னு பிள்ளைகளை வச்சு பாட்டு பாடினாராம். இப்போ உங்களை வச்சுக்கிட்டு, இந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நான் பாட போறேன், நீங்களும் சேர்ந்து பாட போறீங்க. ரெடி? வாருமையா போதகரே, வந்தெம்மிடம் தங்கிவிடும், சேருமையா பந்தியினில், சேருமையா பந்தியினில், சிறியவராம் எங்களிடம், சொல்லுவோம், சிறியவராம் எங்களிடம். சாப்பாடு இல்லாத இடத்துல தட்டை வச்சுக்கிட்டு இவர் யார கூப்பிடுறாரு சொல்லுங்க? வாருமையா போதகரே, வந்தெம்மிடம் தங்கிவிடும், சேருமையா பந்தியில. எங்க டைமிங்க்கு என்ன செய்யுங்க, சாப்பாடு இல்லாத வெறும் தட்டை வச்சுக்கிட்டு ஒருத்த ஆண்டவரை கூப்பிடும் போது யோசித்து பாருங்க, வரவர் சும்மா வரல, அவர் ராஜா இல்ல, வரும்போது ராஜாவுடைய உணவோடு கூட வருகிறார். கை தட்ட மாட்டீங்களா? என்ன மனுஷயா நம்மள அண்ணா, நாலு திட்டி ஆண்டவர் புகழ்ந்து பாடினதுக்கு என்ன மிச்சம், ஒண்ணுமே இல்ல, பட்னி தான் மிச்சம், சோத்திர பண்ணி தூங்குங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு படுத்திருப்போம் நம்ம. இந்த மனுஷன் குழந்தைங்களுக்கு கையில தட்டை கொடுத்துட்டு, பாருங்க சில வார்த்தைகள்லாம் உங்களுக்கு புரியாது, ஆனா உங்களுக்கு எப்படி சொல்றது, நான் இருப்பேன் நடுவில் என்றீ, நாயகன் உம் நாமம் நமஸ்கரிக்க, நான் இருப்பேன் நடுவில் என்றீ, நாயகன் உம் நாமம் நமஸ்கரிக்க, தாமதமே தயை புரிய, அப்பா தாமதமே தயை புரிய, தற்பரனே நலம் அருள்வான், தற்பரனே நலம் அருள்வான், வாருமையா பாடுங்க போதகரே, வந்தெம்மிடம் தங்கீரும், சேருமையா பந்தியினில், சேருமையா பந்தியினில், சிறியவரா எங்களுடன், சொல்லுவோம், சிறியவரா. எனக்கு பிடிச்ச லைன் இதுல இல்ல, என்ன லைன் இருக்கலாம்னா, காதலனே கருணை செய்வாய்ன்னு இருக்கும். என்ன இருக்கும்? ஆண்டவரை சோர் தண்ணி இல்லாத நேரத்துல ஒருத்த உட்காந்துக்கிட்டு எப்படி எப்படி கூப்பிடுறாரு ஆண்டவரை, போதகரேன்னு கூப்பிடுறாரு, தற்பரனேன்னு கூப்பிடுறாரு. ஆனா எப்படி இவங்க அந்த லைனை விட்டுட்டாங்கன்னே தெரியல. காதலனே கருணை செய்வாய், இதற்கு காருண்யமே கருணை செய்வான் மாத்தி வச்சிருக்கிறாங்க இவங்க. ரெடி? ஒளி மங்கி இருளாச்சே, உத்தமனே வாருமையா, ஒளி மங்கி பாருங்க இருளாச்சே, உத்தமரே வாருமையா, கழித்திரவு காத்திருப்போ, கழித்திரவு காத்திருப்போ, காதலனே கருணை செய்வாய், காதலனே கருணை செய்வாய், வாருமையா போதகரே, வந்தெம்மிடம் தங்கீரும், சேருமையா பந்தியினில்,
சேருமையா வந்தீரில் சிறியவராம் எங்களுடன், சிறியவராம் எங்களுடன். வாங்க போதகரேன்னு இவர் பாட்டு பாடிட்டு இருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க. அதாவது தாமதமே தயப்புரிய பிள்ளைங்க ஒருவேளை கத்தி இருக்கலாம், பசின்னு சொல்லி இருக்கலாம். வெறும் தட்டை வச்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் அந்த டார்வின் பாடிக்கிட்டே சொல்லிட்டே இருக்கும் போது கதவு தட்டுற சத்தம் ஒவ்வொரு பாடிக்கிட்டே இருக்கிறார். வாருமையா போதகரே டொக் டொக் டொக். என்னது வந்தெம்மீடம், நல்லா இருந்தது. தங்கீரும் டொக் டொக். என்னது பாடுறோம், தட்டு வெளியே போய் திறந்தா ராஜா ஆரம்பிச்சிருக்கிறாரு பழங்களோடும் நல்ல அருமையான உணவோடு கூட. அல்லேலூயா சொல்லுவோமா? இதுக்கு பேரு விசுவாசம். இதுக்கு பேரு ஜான் வெஸ்லி ஹாஸ்டல் இருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆகாரம் இல்லாத போது தட்டுல எல்லாரும் கொடுத்துட்டு, அப்போ அவங்க சமையல் எல்லாம் அவங்க சமையல்னா அப்படி இல்லை, அவங்களுடைய உணவுகள் வேற இருந்தாலும் அதுக்கான இன்சார்ஜஸ் எல்லாம் வந்து கேட்கிறாங்களா பிள்ளைகளுக்கு என்ன இல்லை. ஜார்ஜ் முல்லர் அதான பார்த்தேன். ஜார்ஜ் முல்லர் என்ன பண்ணிருக்காரு, எல்லாரும் உட்கார வச்சுட்டு சாப்பிட சொல்றது, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, பிரேயர் பண்ணுங்க அப்படின்னா கதவு தட்டுற சத்தம் கேட்குது. என்ன அப்படின்னா ஒரு கல்யாணம் ஒண்ணு நடக்கிறதா இருந்தது, கேன்சல் ஆயிடுச்சு. பெரிய ஒரு ராயல் ஃபேமிலியோடைய ஃபுட்டை அன்னைக்கு வெறும் சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லாத வெறும் காஞ்சி போன ரொட்டியோ பட்டரோ சாப்பிட்றவங்களுக்கு ஒரு ராஜ விருந்த கத்தர் அன்னைக்கு கொடுத்தாரு. இதுக்கு பேர் என்ன விசுவாசம்? செயல்படுகிற விசுவாசம். சாப்பாட்டுக்கு தான் நன்றி சொல்லணும், சாப்பாடு இல்லாததுக்கு எப்படி நன்றி சொல்லுவ? வெறும் தட்டை வச்சுக்கிட்டு எப்படி நீ நன்றி சொல்ல முடியும்? அல்லேலூயா. சில நேரங்கள்ல வெறும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சில நேரங்கள்ல சொல்லுங்க, சில நேரங்கள்ல பேச்சு வெறும் பேச்சாவே இருக்க கூடாது. வெறும் பேச்சு வெண்ண வெட்டி எல்லாம் சொல்லுவாங்க, அதுல ஒரு பிரயோஜனம் இல்ல. பேச்சு என்னவா இருக்கணும் தெரியுமா? சொல்லுங்க, செயலா மாறணும். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. பேசிக்கிட்டே வாய்க்கு பேசாம பேசிக்கிட்டே இருக்கலாங்க. நான் யார் தெரியுமா, நான் பெரிய விசுவாசி, நான் பெரிய ஆளுன்னா பேசிக்கிட்டே இருக்கு. போராட்டம், அந்த விசுவாச போராட்டம் இருக்கு தெரியுமா? அந்த போராட்டத்தை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்பேஸ் பண்ணி எவ்வளவுக்கு எவ்வளவு அதை நீங்க மேற்கொள்ளுகிறீர்களோ அப்போ உங்க விசுவாசத்தை எல்லாரும் மெச்சுப்பாங்க. வசனம் சொல்லுகிறது, தேவன் ஒருவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவருக்கு என்ன அளிக்கிறவர் என்றும் பலன் அளிக்கிறவர் என்றும் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசி. நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் சொன்னேன், இது வரைக்கும் பெய்யாத மழைக்காக நோவா ஒரு பேழையை கட்டும் பொழுது அநேக பரியாசங்கள், அநேக அவமானங்கள், நிறைய இழப்பு வந்திருக்கும். புரிஞ்சுக்கோங்க, விசுவாசங்கிறது சுகபோகமா பேசிக்கிட்டு இருக்கிற வார்த்தை இல்லை. லிசன், என்ன கவனிங்க. சில பேர் விசுவாசத்தை எப்படி பேசிட்டு இருக்கலாம்? சுகபோகமா பேசிட்டு இருக்கலாம். அதுக்கு பேர் விசுவாசம் இல்ல. விசுவாசம் என்றால் இழப்பு இருக்கும். சொல்லுங்க வாய் தரது. விசுவாசம் என்ன இருக்கும்? விசுவாசம் அவமானம் இருக்கும். விசுவாசம் என்ன இருக்கும்? அவமானம் இருக்கும். விசுவாசம்னு சொன்னா பரியாசம் இருக்கும், நிந்தனை இருக்கும், எல்லாமே இருக்கும், ஏன் தோல்வி கூட இருக்கும். ஆனா அது எதுவுமே நிரந்தரம் இல்லை. ஒரு நாள் மழை வந்த போது எல்லாம் புலம்பிருப்பான், இந்த ஆள் அப்பவே சொன்னான் கேட்கல, இப்படி ஒரு மழையும் இப்படி ஒரு வெள்ளமும் வரும்னு என்ன செய்யல, நினைச்சு பார்க்கல. ஆனா விசுவாசத்தில் செயல்பட்ட நோவா அந்த பேழைக்குள்ள கத்தரை துதித்து கொண்டு இருப்பா. அல்லேலூயா. இதான் பெரிய ரகசியமே. வெறும் மாய்மாலமா மாயையா ஒரு விசுவாசம் போல ஒரு காட்சிய ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணிட்டா அதனால நமக்கு ஒரு பிரயோஜனமோ சொல்லுங்க வாய் திறந்து இல்ல. நடைமுறை வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? அது இங்கிலீஷ்ல சொன்ன பிராக்டிக்கல் லைஃப். சொல்லுங்க, என்ன வாழ்க்கை? பிராக்டிக்கல் லைஃப்ல நீங்க அதை அபியாசிக்கணும். அவங்க எப்படி வெறும் தட்டுக்கு நன்றி, சாப்பாடு இருக்கும் போதுதான் நன்றி சொல்லணும். வெறும் தட்டுக்கு என்ன செய்யக்கூடாது, நீங்க நன்றி சொல்ல. அவங்க சொன்னாங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, சாப்பாடு வச்சுக்கிட்டு நன்றி சொல்றவங்க அவங்க வீட்டு சாப்பாடு இல்லாம நன்றி சொல்றவங்களுக்கு கர்த்தர் ராஜா வீட்டு சாப்பாடு தருவார். சொல்லுங்க, நான் சொன்னது இப்போ சாப்பாடு வச்சு நன்றி சொன்னீங்கன்னா அதே சாம்பார் பொரியல் அப்பளம் முடிஞ்சா முட்டை. ஆமே ஆமே. சாப்பாடு இல்லாம நன்றி சொல்றவனுக்கு காஞ்சி போனது வெந்ததை வீதியில கொட்டுறதுலாம் இல்ல. சொல்லுங்கம்மா, ராஜா வீட்டு சாப்பாடு வருங்க. அல்லேலூயா. பைத்தியக்காரன் வெறும் தட்டை வச்சுக்கிட்டு பாட்டு பாடுதுங்க, பைத்தியம் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைப்பான். இல்ல, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இவரு அவங்க வீட்டு சாப்பாடையே, அவங்க வீட்டு என்ன சொல்லுவாங்க டைனிங் ஹால், அதையே
ஆண்டவரை கூப்பிடுறாரு, எங்க பந்திக்கு நீங்க என்ன செய்யுங்க, வாங்கன்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஆண்டவர் யோசித்து பாரு, என் பிள்ளைங்க வெறும் தட்டு வச்சுக்கிட்டு ஒண்ணுமே இல்லாம வாங்கன்னு கூப்பிடுறாங்களே, இதோ வாசற்படியிலிருந்து தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறப்பானானால் நான், சொல்லுங்க, நான் அந்த வார்த்தை கரெக்டா சொல்லுங்க, நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு போஜனை பண்ணுவேன், அவனும் கை தட்ட மாட்டீங்களா? உங்களை அழகா சொல்லிட்டாரு பாருங்க. உங்க வீட்டு சாப்பாடெல்லாம் வேணாம், வரும்போதே சாப்பாடோட வருவாராம். சந்தோஷமா சொல்லுங்களேம்மா. இப்படிதான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆமே, இப்படிதான் கற்றுக் கொடுத்தாங்க. வரும்போது எப்படி வருவாராம் சொல்லுங்க சிஸ்டர், சாப்பாடோட வருவார். நான் போஜனை பண்ணுவேன். அப்புறம் அவர் சொல்றாரு, அவன் என் கூட என் சாப்பாடை சாப்பிடுவான்னு சொல்றாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்ககிட்ட வரும் பொழுது உங்களுக்கு நல்ல ப்ரொவிஷன் எடுத்துட்டு வருவாரு. அல்லேலூயா. அததான் நீங்க சாப்பிடுவீங்க. எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு? அப்ப டெய்லி எங்க வீட்டுக்கு ஒரு விசிட் ஆண்டவர் வந்துட்டு போங்க சொல்லுங்க பாஸ். டெய்லி என்ன பண்ணுங்க, இதே பழைய சாம்பாரும் சாப்பிட்டே கொஞ்சம் என்னவா இருக்கு, பழகி போச்சு. இதே பழைய இதுவே சாப்பிட்டு போடுச்சு. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் மம்மி, டுடே வாட் ஸ்பெஷல்? நோ ஸ்பெஷல், ஆல்வேஸ் சாம்பார், ஆல்வேஸ் உப்புமா. சொல்லுங்கம்மா, ஆல்வேஸ் ஒத்த குழம்பு, ரத்த குழம்பு. ஆனா ஆண்டவர் அழைச்ச பிள்ளைகளுக்கு கர்த்தர் ராஜ போதனைச்சு கொடுக்கிறாருங்க. சாஸ்திரிகள் நடந்தது எங்கேயோ, ஜார்ஜ் முல்லருக்கு நடந்தது எங்கேயோ, ஆனால் ஒரே கர்த்தர் தான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆனால். சொல்லுங்க, ஆனால் யாருங்க? ஒரே விசுவாசம். சொல்லுங்க, ஒரே விசுவாசம், ஒரே கர்த்தர் தான். இன்னைக்கு அதே கர்த்தர் தான் உங்களுக்கு எனக்கும், உங்களும் என்னையும் கர்த்தர் எப்படி போஷிக்கிறவரா இருக்கிறார்? எப்படி போஷிக்கிறவரா இருக்கிறார்? ராஜ உணவை தந்து. அல்லேலூயா. அப்போ நீங்க இந்த பிராக்டிக்கலான விஷயத்துல யோசிக்கும் பொழுது, ரைட், நோவாவும் செயல்பட்டார், ஆபிரகாமும் செயல்பட்டார், சாத்ராக் மேஷாவும் என்ன பண்ணாங்க? ரெண்டு வசனங்களை மட்டும் படிங்க, நம்ம முடிச்சிடலாம். கலாத்தியர்ல கனிகளை படிங்க, கொரிந்தியர்ல வரங்களை படிங்க. 2 கொரிந்தியர் 11, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 22. ஆவியின் கனியோ, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். ரவுண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அப்படியே எத்தனை போயிருங்க. எப்ப அதை தவறி விழுந்துச்சு எனக்கு தேவையில்லை. தவறி விழுந்ததாகவே இருக்கட்டும், அப்புறமா எடுத்துக்கிறேன். ஆவியின் கனியில தெலுங்குல படிக்கிறீங்களா? விசுவாசமும் எருமா போதும், அதுக்கு மேல வேணாமா விசுவாசமும். இப்ப வாங்க கொரிந்தியர்ல, கலாத்தியர். வரங்களில் வித்தியாசம் ஒன்று, ஆவியானவர் ஒருவரே. படிங்க. நானே எடுத்து படிக்கிறேன்பா, கரெக்டா தான் சொன்னேன். 2 கொரிந்தியர் 11 இல்லவே இல்லையா? 1 கொரிந்தியரா 12 எடுங்க. இருப்பா தம்பி, நானும் எடுத்துக்கிறேன். படிங்க. இப்போ வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே, ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே, கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே, ஆவியினுடைய அனுக்கிரகம் அவன் அவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வரமும், வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும். ரவுண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா தான் என்ன வருது? வேறு ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கு வரங்களும், வேறு ஒருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறு ஒருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறு ஒருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறு ஒருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறு ஒருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்பட்டிருக்கிறதுன்னு 9 வரங்கள் வரும். எத்தனை வரங்கள்? 9 வர. கனிகளிலே 9, வரங்களில் 9. சொல்லுங்க வாய் திறந்து. அதாவது இங்கிலீஷ்ல என்ன போட்டது? ஆவியின் கனியோ. இங்கிலீஷ்ல போட்டது ஃப்ரூட். பண்ணீங்க, ஸ்பிரிட் ஆஃப் ஃப்ரூட், ஆவியினுடைய கனி. இங்க என்ன போட்டிருக்கோம்? கிஃப்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். என்ன போட்டிருக்கோம்? இதே கொரிந்தியர்ல. இங்கிலீஷ் பைபிள்ல பார்க்கட்டும். கிஃப்ட்னு காமனா இருக்கு, ஆனா அதனுடைய ஃபுல் ஃபார்ம் சொல்லணும்னா என்னது?
கிஃப்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானுடைய பரிசு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆவியின் கனியோ பரிசுத்த ஆவியின் பரிசோ அந்த 9லயும் ஒரு வரம் கண்டிப்பா இருக்குது, அது விசுவாசம். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. மத்ததெல்லாம் வேற வேற, ஆனா காமனா இருக்குது எது? அப்புறம் வீட்டுல போய் படிச்சு பார்த்து சொல்லுங்க, டிக் போடுங்க. கனி படிங்க, வரங்கள் எழுதி வைங்க, டிக் போடுங்களேன். எங்கேயும் டிக் வராது. ஃபில் த மேட்ச் த ஃபாலோவிங்கா, மேட்ச் த ஃபாலோவிங்னா எது மட்டும் தான் டிக் பண்ண முடியும் உங்களால? விசுவாசத்தை மட்டும். அல்லேலூயா சொல்லுவான். சில பேர் கனியை முக்கியப்படுத்துவாங்க தெரியுமா? நீ கனியை முக்கியப்படுத்தினாலும் உனக்கு விசுவாசம் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோம். வரங்கள்னு குதிப்பாங்க தெரியுமா? அவங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? சோ விசுவாசம் ஒண்ணு இல்லைன்னா உங்களுக்கு ஆவிக்குரிய கனி, உங்களுக்குள் இருக்கும் கனிகள் எத்தனை? டிக் போடுங்க அப்படின்னா சோத்திரம். நீங்களே தான் வண்ணத்தில் போட சொல்ல வேணாம். எனக்கு எத்தனை கனி இருக்குன்னு டிக் போடுங்கன்னா உங்களை பிரியப்படுத்துறதுக்கு உனக்கு 9மே இருக்குன்னு போடுவாங்க. பாஸ்டர் உங்களுக்கு 9 இருக்கு பாரு, நீங்க ரொம்ப நல்ல ஒரு பாஸ்டர், 9 போடுவாங்க. நானே எனக்கு டிக் போட்டா எத்தனை போடுவேன்? வரங்கள் எத்தனை வரங்கள்? எல்லாருக்கும் 9 மேல ஆசை, ஆனா எத்தனை வரங்களை டிக் போட முடியும்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எதுல போடுறோமோ இல்லையோ சொல்லுங்களேன். ஆனா விசுவாசத்துல எல்லாருமே போட்டுக்கலாம். அல்லேலூயா சொல்லுவான். அதுலயே டிக் போடலன்னா அப்புறம் வேஸ்ட். நம்ம ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அப்போ உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்தால் ஆவியின் கனிகள் இருக்கு, கனி இருக்கு. உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்தால் ஆவியின், அதுக்கப்புறம் அது மல்டிப்ளை ஆகும், அதுக்கப்புறம் அது டெவலப்மெண்ட் ஆகும். காமனா சொல்லி ஜெபம் பண்றேன். ஒண்ணு, ஒரு சுவர் எப்படி இருக்கக்கூடாதுன்னு லாஸ்ட் வீக் பேசும்போது சொன்னீங்க. வீக்கா இருக்கக்கூடாது, பலவீனமா இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. அப்புறம் என்னெல்லாம் சொன்னீங்க சொல்லுங்க? ஓட்ட, விரிசல், என்னெல்லாம் சொன்னோம்? பழுது, வீல சொல்லிச்சுல, பழுது, பழுது, விரிசல், ஓட்டை, அப்புறம் என்ன சொன்னோம்? மறந்துட்டீங்களா? வீக்கா? வீக்கு தான்ல, அப்படி வீக்கு தான், பழுதுக்கு வீக்கு வரும்ல, அப்படி சொன்னோம். சரி, எப்படி இருக்கணும்ன்றத சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க, இல்லை உங்க மனசுல பதிய வச்சுக்கோங்க. நம்பர் 1, சுவர். அந்த விசுவாசம் எப்படி இருக்கணும்னா ரொம்ப பலமா இருக்கணும். விசுவாசம் எப்படி இருக்கணும்? சில விசுவாசம் எப்படி இருக்கணும்? ரொம்ப, இப்ப சொன்ன வீக்கான விசுவாசம், பலவீனமான விசுவாசமா இருக்கக்கூடாது. உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கு தெரியுமா? ஏதோ காமனா சுவர் வைக்கிறேன்னு இந்த சாத்துக்கல்ல வச்சு சுவர் வச்சா, பிரபு விமான ஷாமு சொன்னானு, எங்க வேலை செய்ய போனானுங்களா, பாஸ்டர் ஓட்ட போட்டாலே சுவரே என்ன செய்யுது? விழுது. ஆணி அடிச்சாலே சில சுவர் என்ன செய்யும்? பேத்துக்கிட்டு விடும். அப்போ அது அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காது. அப்போ விசுவாசம் சுவர் எப்படி இருக்க வேண்டும்? நல்லா சொல்லுங்க, பலமா இருக்கணும். சொல்லுங்க, சுவர் எப்படி இருக்கணும்? சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. உங்க விசுவாசம் எப்படி இருக்கணும்? புயல், காற்று, சூறாவளியால் தாங்கணும். லைட்டா ஒரு வீசினாலே சுவர் அசையும்னா சொல்லுங்க, அது நல்லதில்லை. நெக்ஸ்ட், சுவர் எப்படி இருக்கணும் தெரியுமா? குட்டி சுவரா இருக்கணும். சுவர் எப்படி இருக்கணும்? நல்லா உயரமா இருக்கணும். சொல்லுங்க, சுவர் எப்படி இருக்கணுமா? எவ்வளவு தேவை? 10 அடி தேவை, 11 அடி தேவை. அதுதான் ஒரு ஒரு சுவருக்கு அழகு, ரைட்? அப்படி ஒரு சுவர்ன்னு சொன்னா நல்ல ஒரு, எங்க வீட்டுக்கும் சுவர் இருக்குதுன்னு ஒரு 2 அடி சுவர் வச்சுக்கிட்டு இதுதாங்க எங்க வீட்டு சுவர்னா சொல்லுங்க, சொல்லுங்க. நாய், பேய், பூனை ரோட்ல மேய்கிறதுலாம் எங்க வரும்? ஒரு பாஸ்டர் தச்சு கட்டினாருன்னு போய் பார்க்க போனோம், பிராட்வேல பார்க்க போனா, அது வந்தவனுங்க சுத்திலும் தகரம் தான், மேல கீழெல்லாம். அடிச்சவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, ஒரு 1/2 அடி ஏதோ 3/4 அடி கேப்ப விட்டுக்கிறானுங்க அந்த சர்ச்சில் தகரத்துல. அந்த சர்ச்சில் சொல்றாங்க, அந்த கேப்ப விட்டுட்டானுங்க, பூனை எலி எல்லாம் உள்ள வருது. என்ன வருது? தகரம் தான் சுவரா இருக்கு. வைக்கிறது முழுமையா உயரமா இருக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க விசுவாசம் பலமா இருக்கணும், நல்ல உயரமா இருக்கணும். குட்டையா இருந்ததுன்னா கண்டதெல்லாம் உள்ள வரும். அல்லேலூயா. விசுவாசத்தை என்ன பண்ணுங்க, நீங்க நாளுக்கு நாள் வளர்த்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. இன்னொன்னு சொல்றேன், இப்ப இந்த காமனா இந்த சுவர் பாக்குறீங்களே, இந்த சுவர் பாக்குறீங்களே, இப்ப இந்த 4 சுவருமே இதுதான் கார்னர் பிளேஸ். இதுக்கு பேர் தான் இது மூளை. இந்த சுவரும் இந்த சுவரும் இணையாம இருந்திருந்தா எப்படி இருக்கும்? சொல்லுங்க கொட்டி. தனித்தனியா இருக்கிறது இருக்கட்டும், கேப் இருக்கட்டப்பா, அது அது அவ்வளவு ஸ்ட்ரென்த்தோ அல்லது அவ்வளவு உபயோகமா இருக்குமா? இந்த இணைப்பு இல்லைன்னா இந்த மொத்த சுவரையும் நம்ம தள்ளிடலாம். கொஞ்சம் பலமா கூட இடிச்சால் என்ன செஞ்சிடும். ஆனா இந்த 4 மூளையும் இணைக்கப்பட்டிருக்குமானால் இந்த சுவரை இடிக்கிறது ரொம்ப கஷ்டம்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க விசுவாசம் ரொம்ப கனெக்டடா இருக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கை வச்சு இப்படி சொல்லுங்க, விசுவாசம் எப்படி இருக்கணும்? கனெக்டடா, நல்ல ஜாயிண்டா. ஆமே. விசுவாசம் எப்படி இருக்கு? நான் கல்லெல்லாம் எடுத்து வந்து டெமோ கொடுக்கணும்னு நினைச்சேன். செங்கலுக்கு பதிலா அந்த டெக்கரேஷன் பண்றது யூஸ் பண்ணுவாங்களா பச்சை கலரு, அதை வாங்கி வந்து வச்சு நாமளும் கொஞ்சம் டெமோ பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். ரைட்? எப்படி அடுத்த கட்டம் இந்த கார்னருக்கு சொன்னல, இந்த கார்னர் இணைந்திருப்பது போல இப்ப இந்த சுவர்ல மொத்தம் ஒரு 3000 கல்லு இருக்குதுன்னு சொன்னா அந்த 3000 கல்லு எப்படி இருக்கும்? எதுவுமே இல்லையா? அதான் பெரிய பிரச்சனை. இங்க எடியா இங்க இருக்கிற நோட்டெல்லாம் எடுவாங்க, அந்த நோட்ல எடுங்க. இது கார்னர் சொன்னது வேற. வாங்க கொடுப்பா, இதே மாதிரி கொடுங்க. இதுதான் கல்லான்னு நினைச்சுக்கோங்க. இப்ப நான் கொஞ்ச நேரத்துல, அவ்வளவு பெருசு வேண்டாம், இது என்னவா நினைச்சுக்கங்க, கல்லான்னு நினைச்சுக்கங்க. இது ஃபர்ஸ்ட் லேயர், நிறைய இருக்கும் பாருமா, அதே மாதிரி கொடுங்க. குட், தேங்க்யூ. இது ஃபர்ஸ்ட் லேயர். செகண்ட் லேயர் கல்ல கொடுப்பா. இப்படி வச்சு, இப்படி வச்சா கொடுப்பா. இப்படி வச்சா அந்த சுவர் ஸ்ட்ராங்கா இருக்குமா? இல்லப்பா, வச்சா ரொம்ப நீட்டா போயிடும். இதுதான் டெமோ. போதும் தம்பி, நம்மளை கலாய்க்கிறாங்க, விட்டு போதும். இப்போ சரி, தென் அகைன் வைக்கிறேன். இப்படி வைப்பாங்களா? இது எழும்புமா? மூணு கல்லு வைக்கிறதுக்குள்ள அப்போ விசுவாசம் எப்படி இருக்கும்? நான் கார்பெண்டர், கொத்தனாரு, பெயிண்டர் தம்பி எப்படி வைப்பாங்க? எப்படி வைப்பாங்க சொல்லுங்க? எப்படி வைப்பாங்க? இப்படி வைப்பாங்க. அடுத்த லேயர் எப்படி வைப்பாங்க? இப்படி ஃபுல்லா வைப்பாங்க. ரைட்டா? அடுத்த லேயர் எப்படி வைப்பாங்க? அப்பதான் என்ன செய்யும்? ஒன்னோட ஒண்ணு சுவரு நல்லா எழும்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க விசுவாசம் நாளுக்கு நாள் ஒண்ணு ஒண்ணா இணைப்பு இல்லாம தனித்தனியா இருந்தா தானாவே நீங்க என்ன பண்றீங்க? உங்க விசுவாசம் தானாவே சரிஞ்சு விழுந்துரும். இன்னைக்கு ஒரு விசுவாசம், நாளைக்கு ஒரு விசுவாசம், அப்படி இல்ல. ஒவ்வொரு நாளும் உங்க விசுவாசம் எப்படி இருக்கு தெரியுமா? இணைக்கப்பட்டு இருக்க வேண்டும். முழங்கால் படிடுவோமா? சும்மானா விசுவாசம்னு சொல்லி நம்மளே ஏமாத்திக்காம, உண்மையாகவே ஃபைனலா ஒண்ணு சொன்னேன். கண்டிப்பா இங்க ஒரு சுவர் இருக்குதா நினைச்சுக்கங்கள்ல, உண்மையாகவே சுவர் இருக்கணும். ஜோமண்ணி ஆண்டவரே, மாயமற்ற விசுவாசமா, உண்மையுள்ள ஒரு விசுவாசமா, மாய்மாலமான ஒரு விசுவாசமா இல்ல, ஒரு உண்மை விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். கேளுங்க ஆண்டவரே, செயல்படுகிற ஒரு விசுவாசத்தை தாரும். மழையே வராத நாட்கள்ல நோவா மழை வரும் என்பதை நம்பி பேழையை கட்டினார். போகிற ஊர் என்ன ஏதுன்னு தெரியாம ஆபிரகாம் புறப்பட்டார். தண்ணில, அதாவது அக்னியில போட்டா பிழைப்போமா தாங்குவோமான்னு தெரியாது, ஆனால் எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார்னு சொன்னாங்க. அவர்கள் விசுவாசத்தை அவர்கள் நிரூபித்து காட்டினார்கள். இன்றைக்கு உங்கள் விசுவாசமும் பல சோதனைகளில கடந்து போவீர்கள், ஆனால் சோர்ந்து போவாதீர்கள். உங்கள் விசுவாசத்தினால் எல்லாவற்றையும் நீங்கள் ஜெயிப்பீர்கள். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. உமக்கு நல்ல வாங்கி நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. நன்றி நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. நல்ல வாய்களை திறந்து நன்றி இயேசுவே. அப்பா உம்மை நன்றி நன்றி இயேசுவே. உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி. உம்மை நம்புகிறோம், உம்மை விசுவாசிக்கிறோம். உம்மை நம்பி உம்மை விசுவாசித்து அல்லேலூயா நன்றி. உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பே. உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். அவரை நம்புகிற யாவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா.
அவர் மேல் நீங்க வைக்கிற நம்பிக்கை, உங்கள் விசுவாசம் உங்களை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது. அவரை விசுவாசித்தவர்கள் பிரகாசித்திருக்கிறார்கள். அவரை விசுவாசித்தவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவரை விசுவாசித்தவர்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அவரை விசுவாசித்தவர்கள், விசுவாசத்தின் சோதனைகளை சகித்தவர்கள் பொன்னாக விளங்கி இருக்கிறார்கள். உங்களுக்கும் விசுவாசத்தின் சோதனைகள் வரும், விசுவாசத்தின் போராட்டங்கள் வரும், கஷ்டங்கள் வரும். கர்த்தரை தான் பாடுறேன், ஏன் எனக்கு இந்த பட்டினின்னு சாஸ்திரியார் அன்றைக்கு புலம்பி இருப்பாரானால் ராஜபோஜனம் கிடைத்திருக்காது. ஜார்ஜ் முல்லர், நான் உங்களை தான் நம்பினேன், ஏன் இப்படி? அவரு அறைக்குள்ள போய் கதவை போட்டிக்கிட்டாராம், அவருடைய ஜெப அறைக்குள்ள. நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஜெபிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தரை நம்பினவர்களை ஒருபோதும் கர்த்தர் வெட்கமடைய விட்டதே இல்லை, அவமானப்பட விட்டதே இல்லை. கர்த்தரை நம்புங்க, அவரை நம்புங்கள், அதனால் நீங்கள் சித்தி பெறுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்கள் நம்பிக்கை உங்களுக்கு பலனை தரும், உங்கள் விசுவாசம் உங்களுக்கு பலனை தரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கையில காணிக்கை எடுத்துக்கொள்ளுங்க. பாஸ்டர் பாடுவாங்க.